வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் 2025 இந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 31, 2024 வருமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் வராது. ஏன்னா இன்றைக்கி நம்ம நவம்பர் 30 இருக்கிறோம். நாளைக்கு டிசம்பர் 1 இன்னும் ஒரு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளுக்குள்ளே அரசு பள்ளிகளில் பிஜி ஆசிரியர்களின் தேவை உள்ளதான்னு ஒரு கேள்வி வைக்கணும். அரசு பள்ளிகளில் பிஜி ஆசிரியர்களின் தேவை உள்ளது தான். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்காக ஈக்குவலான தற்காலிக ஆசிரியர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தற்காலிக ஆசிரியர்களுக்கு காலாண்டு தேர்வு நடத்தும் முன்னாடி ஒரு தடவை பயிற்சி கொடுத்தாங்க. இப்போ இந்த அரையாண்டு தேர்வு வருவதற்கு முன்னாடியும் பயிற்சி கொடுத்துருக்காங்க. எப்படி கற்றல் கற்பித்தலில் சிறக்கணும், பயிற்சி முறையில் எப்படி மாணவர்களுக்கு அதிகமான மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு சில மாவட்டங்களில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்தில் தற்காலிகமாக பணிபுரிபவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதனால் அரசு பள்ளிகளில் பிஜி ஆசிரியர்கள் தேவை இருக்குது. ஆனால் அதற்கு தற்காலிக ஆசிரியர்கள் ஈடு செஞ்சுன்னு இருக்கிறதுனால இந்த கல்வியாண்டு முடியும் வரையில் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனோட அவசியம் இல்லை என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அடுத்து என்ன அப்படின்னா, எப்போ தேர்வு வருன்றது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்லிடுறேன். எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்ல. இப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் பார்க்கும்பொழுது புதிய பாடத்திட்டம் தான் நமக்கு. அப்போ புதிய பாடத்திட்டம் என்பது இந்த இடத்துல 3 விஷயங்களை நம்ம தள்ளி வச்சிடணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் தான் வரப்போகுது. பொது அறிவு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது ஜிகே எனப்படும் பொழுது அந்த இப்போதைக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கிற சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த தலைப்புகளெல்லாம் மாறாது என்ற ஒரு கருத்து கணிப்பு நீங்களே வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக மாறாது. அப்புறம் எவ்ரிடே லைஃப் இன் சயின்ஸ் மாறாது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் மாறாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் அப்ரிவேஷன் இது போல் ஒரு 4 யூனிட் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா அது அவசியம். பொது அறிவுன்னாவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் எவ்ரிடே லைஃப் சயின்ஸும் அண்ட் அப்ரிவேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இதெல்லாம் இல்லாத ஒரு பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் சிலபஸ் வராது என்பது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தும் அதுவாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ஆர் ஜிகே யுவர் ப்ரொடிக்ஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா இது ஒரு ப்ரொடிக்ஷன் தான். மேலே இருக்கிற ஒரு 3 யூனிட் அதுக்கப்புறம் டிஆர்பியோட சிலபஸை பொறுத்து. அதனால் ஜிகே சிலபஸ் மாறுமா மாறாதான்னு கேள்வி வைக்காமல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, எவ்ரிடே லைஃப் சயின்ஸ்னு சொல்லி சயின்ஸ் புக்கில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்துக்கிறது. அதன் பிறகு அப்ரிவேஷன் ப்ராக்டிஸ் ஆகுது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 மார்க்குக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் முடிஞ்சது, ஜிகே முடிஞ்சது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கல்வியியல் மற்றும் உளவியல். கல்வியியல் உளவியலில் சில உளவியல் சோதனைகள் எல்லாம் மாறாது. அப்போ அந்த உளவியல் சோதனைகள், அப்புறம் அறிவுரை பகிர்தல், அப்புறம் கல்வியில் இருக்கின்ற மாற்றங்கள், கோத்தாரி கமிஷன் இதெல்லாம் மாறவே மாறாது. புதுசாக ஒரு சிலபஸ் எடுத்து வந்தாலும் கல்விக் கொள்கையோட வளர்ச்சியின் முறை படிநிலைகள் எல்லாம் மாற்ற முடியாது. அப்போது எந்தெந்த கண்டென்ட் எல்லாம் அழியாத ஒரு ஃபண்டமெண்டலாக பேசிக்காக இருக்கோ அந்த தலைப்புகளை படித்து நோட்ஸ் எடுத்து வச்சு நல்லது. சரி, இதுவும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த புதிய பாடத்திட்டம் அப்படின்னும் பொழுது மேஜர் சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். மேஜர் சப்ஜெக்ட் வந்துட்டிங்கன்னா இதை படித்து முடிக்க எத்தனை மாதங்கள் தேவை என்பதை நீங்கள் முதல்ல கருத்தில் வச்சுக்கணும். பழைய சிலபஸை படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்க சிலபஸில் புதிய தலைப்புகளுக்கு கீழே உங்கள்கிட்ட அந்த தலைப்புக்கு ஏற்ற ரெஃபரன்ஸ் புக் இருக்கா, அதுக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்களா, அந்த நோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களை டெஸ்ட் பேட்சுக்குள்ளே உட்படுத்தி இருக்கீங்களா, அதே பிறகு புதிய டாபிக் டெஸ்ட் எழுதிய பிறகு உங்கள் நினைவில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு அதிகமான மாதங்கள் தேவைப்படும். இப்போதைக்கு இந்த சிலபஸ் வெளிவந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த சிலபஸ் 23 அக்டோபர் 2024 கெஸ்டில் வந்திருக்கு. பட் நம்ம கைக்கு வந்தது 11 நவம்பர் 2024 வந்திருக்கு. நம்ம கண்கூட பார்த்த சிலபஸ் 11 நவம்பர். இப்போ இந்த மாதம் நவம்பர் 30 இந்த வீடியோ கொடுக்குறேன். நவம்பர் 30 இந்த வீடியோ கொடுக்கறதுனால இந்த சிலபஸ் நம்ம கைகளில் தவழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா 19 நாட்கள். இந்த 19 நாட்களில் எத்தனை ஆசிரியர்கள் நீங்கள் முறையாக திட்டமிட்டிருக்கீங்க? என்னதான் பழைய சிலபஸ் வச்சு படிச்சிருந்தாலும் இந்த புதிய பாடத்திட்டத்தை புதியதாக அணுக வேண்டும்.
நான் ஃபஸ்ட்டு யூனிட் முழுசாக முடிச்சிருக்கேன், 2வது யூனிட் முழுசாக முடிச்சிருக்கேன், 3rd யூனிட் முழுசாக முடிச்சிருக்கிறேன், இதில் இதுக்கு நோட்ஸ் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக் இருக்குது, இதில் நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்குறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் எக்ஸாமை எதிர்பார்க்கலாம். ஆனால் மற்றவங்களாம் எக்ஸாமை எதிர்பார்க்கறதில் யோசிக்கணும். நான் சிலபஸில் இருக்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து படித்து நினைவில் வச்சு டெஸ்ட் பேட்ச் எல்லாம் முடித்து தயாராகிறதுக்கு எனக்கு நேரம் வேண்டும், காலம் வேண்டும் இறைவா அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், நாம் வேண்டிக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே சொல்லிட்டேன், தற்காலிக பிஜி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் இருக்கிறதுனால முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த ஒட்டுமொத்த சிலபஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை நீங்கள் ஜென்ரலாக ஒவ்வொரு ஸ்கூல்ஸில் இருந்தோ இல்லை வெப்சைட்டில் வர்றது இல்லை சிஓடிஓட செயல்முறைகளை வச்சு நீங்கள் கணிக்க முடியும். இப்போ தற்காலிக பிஜி ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வாறு எந்த எண்ணிக்கையில் பணி செய்திருக்கார்கள் அப்படின்ற ஒரு எண்ணிக்கை எடுத்துக்கங்க. ஏற்கனவே நம்மளுடைய தமிழ்நாடு அரசோட செய்திக்குறிப்பில் 3500 ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணி செய்கிறாங்கன்னு இருக்குது. அப்போ இதில் என்னென்னா, நம்ம வேக்கன்சி எவ்வளோன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேக்கன்சி சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அரசு பள்ளிகளில் பிஜி வேக்கன்சி சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆனால் தற்காலிக ஆசிரியர்கள் அதை ஈடு செஞ்சுன்னு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளுடைய ப்ரைமரி ஒர்க் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இதுதான், எடுத்து வைத்து தொடங்குவது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டி பிடிக்க போது சிகரமாக இருக்க வேண்டும். இது ஒரு நம்ம கூகுளில் வர கோட்ஸ் தான். அப்போ ஒரு சின்ன சின்ன அடிகளாக எடுத்து வைக்கணும். இது எப்படி அப்படின்னா, உங்களுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டு யூனிட் வைஸ், டாபிக் வைஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது கட்டாயம். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட ஒரு கணிப்பு, இப்போ டிசம்பர் 2024க்குள்ளே வரல அப்படின்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இது அடுத்த கல்வியாண்டோட தொடக்கத்துக்கு முன்னாடி இருக்குது. இந்த கல்வியாண்டு முடிவில் இருக்கிற மாதங்கள். இப்போ இருக்கிற தற்காலிக ஆசிரியர்கள் கண்டிப்பாக மார்ச் மாதம் வரையும் பணி செய்வார்கள். அப்போ ஏப்ரல் மேலே அவங்களுக்கு பணி இருக்காது. அதே மாதிரி கெஸ்டியில் வெளிவந்த சிலபஸ் இன்னும் டிஆர் வெப்சைட்டுக்குள்ளே போகலை. கெஸ்டியில் நமக்கு வெளியான இந்த சிலபஸ் டிஆர் வெப்சைட்டுக்குள்ளே போகலை. அப்போது இந்த கெஸ்டியில் வந்த சிலபஸ் டிஆர் வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த 5 மாத காலங்களாவது ஆகும். என்ன சார் இவ்வளோ நாள் ஆகுமான்னு எனக்கு கேட்காதீங்க. இதை நீங்கள் டிஆர்பியோட சேர்மன்கிட்டையோ ஹெல்ப்லைனில் கிரீவன்ஸோ கேட்கணும். பிஜிடிஆர்பி சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன் இன்னும் இணையதளத்தில் பதிவேற்றப்படவில்லை என்று இணையதளத்தில் பதிவேற்றப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைச்சிடும். அதாவது எக்ஸாம் வரும்போது நோட்டிஃபிகேஷனும் சேர்ந்து வரப்போதா, இல்லை எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி மாதத்தில் போட போகிறாங்களா, அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா, தேர்வர்களின் நலன் கருதி நீங்கள் விசாரித்து வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என்ன அப்படின்னா, புதிய கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை. புதிய கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கு பிறகு எப்போவுமே சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் 1 நாங்கள் ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பண்ணுவோம்னாங்க. அப்போது 2022க்கு அப்புறம் 2023 ஸ்டாஃப் ஃபிக்சேஷன், 2024 ஒரு ஸ்டாஃப் ஃபிக்சேஷன். இந்த 2 ஸ்டாஃப் ஃபிக்சேஷனோட முடிவு என்ன அப்படின்னா, வேக்கன்சி இருக்குது, ஆனால் அந்த வேக்கன்சிக்கு நம்ம அரசு பணியில் அமர்த்தி அதற்கு சம்பளம் கொடுக்கறத விட தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து நிதி நிலையை சரி பண்ணிக்கலான்ற ஒரு முடிவு எடுத்தது தான் அந்த ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் முடிஞ்சிருக்கு. 2023, 2024, 2023 ஆகஸ்ட் 1 ஸ்டாஃப் ஃபிக்சேஷனும் 2024 ஆகஸ்ட் 1 ஸ்டாஃப் ஃபிக்சேஷனோட முடிவு என்ன அப்படின்னா, நமக்கே தெரியும், தற்காலிக பிஜி ஆசிரியர்களை வைத்து இந்த கல்வியாண்டை முடித்து கொள்ளலாம் என்பது அரசாங்கத்தோட நிதித்துறை அமைச்சரும் சரி, கல்வித்துறை அமைச்சரும் சரி, கல்வியாளரும் முடிவு செஞ்சதாக தான் நாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ஆகஸ்ட் 2025 ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆகஸ்ட் 2025 ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து சப்ஜெக்ட் வைஸாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு செப்டம்பர் மாதம் அரசு துறைக்கு சென்று அதற்கான அப்ரூவல் வாங்கி அக்டோபர் மாதத்தில் எவ்வளவு தேவை என்கின்ற ஒரு கணக்கீடு. இப்போ பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ எடுத்திருக்காங்க. இந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தமிழ்நாடு அளவில் அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க, அந்த குரூப் வைஸ் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் எவ்வளோ டீச்சர் இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேவையான ஒரு லிஸ்ட்டு வந்து கண்ணப்பன் சார் என்றைக்கு பதவியேற்றாரோ அன்றைக்கி அந்த வாரத்திலே அது கேட்டாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான தேவை பணியிடங்கள், மற்ற பாடங்களுக்கான தேவை பணியிடங்கள் இது எல்லாம் அறிவிக்கிறதுக்கு அக்டோபர் ஆகிடும். இப்போ என்னை பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் என்பது இந்த நவம்பர் 2025 டிசம்பர் 2025 தான் நமக்கு கிடைக்கும். டிசம்பர் 2025க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும். தேர்வானது ஜனவரி 2026 பிப்ரவரி 2026 மார்ச் 2026 அது ஏன்னா அப்போவே எலெக்ஷன் வந்துடும். இந்த ஆட்சி செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைச்சிச்சுன்னா அவங்க ஆட்சியிலேயே தான் தேர்வு நடக்க போது நியமனம் கிடைக்கும் 2026. இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஆட்சி அமையலைன்னா வேறு எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த ஆட்சியில் தேர்வும் நியமனமும் நடக்கும். இது 2026 ஜூன் அப்போ தான் பணியில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 2026 2027 இந்த கல்வியாண்டில் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனங்கள் கிடைக்கும் என்பது எனக்கு பொறுத்தவரை ஆணித்தரமாக தெரியுது. இதுதான் இப்போது இருக்கிற சூழல். வேறு ஏதாவது அதிசயங்கள் நடக்குதா, அரசாங்கத்தோட தேவை இருக்குதான்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எடுத்து வைப்ப தொடங்குவது சிறிய அடியாக இருக்கிறதுனால எட்டி பிறகு சீக்கிரமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நேர காலங்கள் உங்களுக்கு இருக்குது. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயுஷ் 7 கற்க.